வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது ஃபியூச்சர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத பத்தியான ஒரு சுவாரஸ்யமான டைரக்ட் ரீடிங் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்க, இன்னைக்கு கார்ட்ஸ்ல உங்களுடைய ரீடிங் ரொம்ப நல்ல ஒரு சக்சஸையும் ஸ்டெபிலிட்டியும் காட்டுதுங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, பர்த் டேட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 1, 10, 15, 2, 20, 22, 4, 13, 31 இந்த தேதியில நீங்க பிறந்திருந்தாலோ, அப்படி இல்லைன்னா இந்த ஜோடியாக் சயின்ஸ்ல ரிஷபம் கன்னிங்கிற மாதிரியான ஒரு எர்த் சயின்ஸ் இருந்தாலோ, யாருக்கெல்லாம் அட்ராக்ட் பண்ணாலும் இது பொருந்தும். குறிப்பா இந்த டெவில் கார்டு மகர ராசியை குறிக்குதுங்க. அதனுடைய அறிகுறிகள்லாம் என்னன்னா, சமீப காலமா 111, 444, 1010 அப்படின்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க பாத்துருக்கலாம். கழுகு இல்லைன்னா வெள்ளை நிற பறவைகளை தற்செயலா பாத்துருக்கலாம். கையில ஒரு காயின் இல்லைன்னா பச்சை நிற பொருட்களை நீங்க அடிக்கடி கூட பாத்துருக்கலாம். இதெல்லாம் ஒரு சிக்னிபிகன்ட் சயின்ஸா எடுத்துக்கலாம். ஓகேங்க, நீங்க ஒரு பெரிய மாற்றத்திற்காக காத்துட்டு இருக்கீங்களா? ஒரு பக்கம் புதிய தொடக்கத்திற்கான ஆர்வம் இருக்கு, அதாவது ஏஸ் மாதிரி. மறுபுறம் சில பழைய கவலைகள் இல்லைன்னா ஒருவித தேக்க நிலை 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மாதிரி உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஓகேங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, இந்த நபர் மிகவும் வசதியான மற்றும் பொருளாதார ரீதியாக நிலையான பின்னணியை கொண்டிருப்பாங்க. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் படி உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு புதிய செல்வ செழிப்பை தொடங்கும் புள்ளியாக இருக்க போகுது. அவங்க ஒரு பிசினஸ் மேன் இல்லனா ஒரு பெரிய நிறுவனத்துல உயர்ந்த பதவியில இருப்பவராக கூட இருக்கலாம். பாக்குறதுக்கு மிகவும் வசீகரமான, அதாவது மேக்னெட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த டெவில் கார்டு அவர் உங்க மேல அளவற்ற ஈர்ப்பும் தீராத காதலும் கொண்டிருப்பாருங்க அப்படிங்கறத காட்டுதுங்க. அவர் உங்களை ஒரு பொசசிவா கவனித்துக் கொள்ளும் குணம் கொண்டவங்க. உங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்காத பிடிவாதம் அவங்க கிட்ட இருக்கும். அவங்க ஒரு வொர்க்கஹாலிக்காக இருக்கலாம், எப்போதும் உழைத்து கொண்டே இருப்பாங்க. 2 ஆஃப் வாண்ட்ஸ் அது மாதிரி அவர் வெளிநாடு இல்லைன்னா வெளி மாநில தொடர்பு கொண்டவராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. அவர் நீண்ட கால திட்டங்கள், அதாவது லாங் டேர்ம் கோல்ஸ் தீட்டுறதுல வல்லவர். உங்களை சந்திக்கும் போது அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடமாற்றம் இல்லைன்னா பயணத்துல இருப்பாரு. அவர் ஒரு விஷனரி, அதாவது எதிர்காலத்தை பற்றி தெளிவா சிந்திப்பாரு. இவருடனான சந்திப்பு உங்களுக்கு புதிய உலகத்திற்கான கதவுகளை திறக்க போகுது. 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அதாவது உங்களுக்கு பாட்டம் ஆஃப் த டெக்கா வந்திருக்கு. அவர் அமைதியான ஆனால் ஆழமான சிந்தனை உடையவர் அப்படிங்கறத குறிக்குது. பல போராட்டங்களுக்கு பிறகு அவர் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான நிலையை எட்டியிருப்பார். அவர் அதிகம் பேச மாட்டாரு, ஆனா செயல்ல காட்டுவாரு. ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தாலும் பிராக்டிகலிட்டி, அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் தருவார். அவர் ஒருபோதும் நிதி நெருக்கடியில உங்களை விட மாட்டாங்க. உங்களுடைய இருவருக்கும் நடுவுல ஒரு கார்மிக் கனெக்ஷன் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவர் கருப்பு இல்லைன்னா டார்க் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸ விரும்பி அணியும் வழக்கம் கொண்டவரா இருக்கலாம். அவர் ரொம்ப நேர்மையானவர், எதையும் ஒளிவு மறைவின்றி பேசுவாரு. உங்களை கவனிச்சுக்கிறதுல கேர்டேக்கர், அவருக்கு நிகர் அவரே. சமூகத்துல அவருக்குன்னு ஒரு தனி கௌரவம் அப்புறம் அந்தஸ்தும் இருக்குங்க. நீங்க டயர்டா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருப்பாரு. அவருடைய கண்கள் மிகவும் தீட்சண்யமாகவும் எதையும் ஊடுருவி பார்ப்பது போலவும் கூட இருக்கும். பாரம்பரியமான விஷயங்கள்ல அவருக்கு அதிக பிடிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு உங்கள் இருவரோட அதிர்ஷ்டமும் இரட்டிப்பாக போகுது. அவர் ஒருபோதும் வாக்குறுதிகளை மீறாத மனிதராக இருப்பார். உங்களை உலகத்திற்கு ஒரு ராணியாவோ இல்ல ராஜாவாகவோ காட்ட அவர் விரும்புவார். மொத்தத்துல இந்த நபர் உங்கள் வாழ்க்கையின் மிஸ்ஸிங் பீஸாக இருப்பார். முக்கிய குறிப்பா என்ன சொல்லலாம்னா, இது ஒரு ஜெனரல் ரீடிங் அப்படிங்கறதுனால இதுல சொல்லப்பட்டிருக்க எல்லாமே எல்லாருக்குமே 100% பொருந்தாது. உங்களுடைய பிறந்த ஜாதகம் அப்புறம் இப்ப நடக்கிற தசாபுத்திகளுக்கு ஏத்த மாதிரி தான் பலன் மாறலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பர்சனல் ரீடிங், அதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா, துல்லியமான பலன்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு டாரட் ரீடரை தனிப்பட்ட முறையில அணுகிறது சிறந்தது. எனர்ஜியை கிளைம் செய்யணும்னா கிளைம் த எனர்ஜி அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை வந்தடைய கமெண்ட் செஷன்ல ஐ எம் ரெடி ஃபார் மை சோல்மேட் இல்லனா 1111 அப்படின்னு பதிவிடுங்க. இன்றைய அஃபர்மேஷன் என்னன்னா, என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. நான் அன்பு செலுத்துவதற்கும் அன்பை பெறுவதற்கும் தகுதியானவள். பிரபஞ்சம் எனக்கான சரியான துணையை சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு சேர்க்கிறது. ஓகேங்களா? சூப்பர்ல. ஓகேங்க, உனக்காக எழுதப்பட்ட எதுவும் உன்னை தேடி வராமல் போகாது. அதுவரை உன்னை நீ செதுக்கிக்கொள். பிரபஞ்சம்
உனக்கான பரிசை தயாராக வைத்திருக்கிறது. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க. வேற ஏதேனும் தலைப்புல ரீடிங் வேணுமா அதையும் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.